ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி செய்ய போறோங்க. மாடி தோட்டத்துல இருந்து அப்படியே பிஞ்சு கத்திரிக்காய்கள் ஒரு 10 கத்திரிக்காய் பறிச்சுட்டு வந்துட்டேன். இதுல இன்னைக்கு ரசம் வைக்க போறேன். கத்திரிக்காயில ரசமா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கண்டிப்பா இது செய்யும் போது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே வந்து உடனே வீட்டுல செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொஞ்சமா ஆயில் விட்டுருக்கேங்க. அதில் இந்த கத்திரிக்காயை ஒரு 2 வதக்கு வதக்கி விட்டு அப்படியே தண்ணி விட்டு நல்லா கொலைய வேக வச்சிடலாம். வதங்கி போடுங்க. இந்த அளவு வதங்கின உடனே தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடலாம். கத்திரிக்காய் வேகிறதுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், அப்புறம் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வத்தல் கூட போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, மிளகு, சீரகம், பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, அது முழு பூண்டு ஃபுல்லாகவே உரித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்னது மீடியம் சைஸ்க்கு தான் 2 எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கத்திரிக்காய் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். ஏன்னா இதை பிசைஞ்சு நம்ம வந்து சேர்க்கணும். கத்திரிக்காய் வேக வச்ச பாத்திரத்துலேயே கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கோம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு போட்டுக்கலாம். அதோட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நல்லா வந்து இதை வதக்கியாச்சு. இந்த மசாலாவை இதோட வந்து பாருங்களேன், கத்திரிக்காயை நல்லா கையை வச்சு மசச்சிக்கிட்டேங்க. உங்களுக்கு சுத்தமாக கத்திரிக்காவே தெரியக்கூடாது, ரசமாக இருக்கணும் அப்படின்னா இன்னும் நல்லாவே நீங்கள் கையை போட்டு பசைஞ்சுக்கோங்க. கத்திரிக்காய் போட்டு 2 வதக்கு வதக்கும். நான் கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி ஊற்றிட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக நுர கூட்டி வரும்போது இறக்கிட்டு கொத்தமல்லி தழைகளை போட்டுடலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு குழம்பு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நல்லா குழஞ்ச சாதத்தில் ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. ஓகே, பாய்.